சற்று வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட்கள் வெளியாயிருக்கு. அது என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருக்கேன். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து உங்களுக்கு போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது எப்போ வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது வழங்கப்படும். இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நாம் நார்மலாக பணத்தை டெபாசிட் பண்ணுறதும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதும் இந்த மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஏடிஎம் கார்டு ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பணம் கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்குது இப்போ வரைக்கும். அதனால தான் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்றது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் வரை பணம் அப்படின்றது நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அனைத்து பேங்க் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எல்லா பேங்க் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் ஃப்யூச்சரில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதுக்கு வந்து தேவைப்படலாம். அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்றது பணம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் இதில் 2 வகையான சிறப்பம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று விபத்து காப்பீடு, இன்னொன்று வந்து ஆயுள் காப்பீடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீடு மூலமாக தான் உங்களுக்கு 2 லட்சம் அப்படின்ற பணம் கிடைக்க போகுது. ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு ஒரு சில பேங்க்கில் ரெண்டுமே உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேங்க்கில் ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க இல்லையா, இல்லை விபத்து காப்பீடும் கொடுப்பாங்க. உங்கள் பேங்க்கில் வந்து எதை கொடுக்குறாங்க அப்படின்றத கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆயுள் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆயுள் காப்பீடு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்தில் மரணம் நிகழ்ந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் குடும்பத்துக்கு பர்டிகுலர் அமௌண்ட் டெபிட் கார்டு தருவாங்க. நீங்கள் எந்த வகையான டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஃபேமிலிக்கு ரூபாய் 2 லட்சம் அமௌண்ட் வந்து கிளைம் கிடைக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் இறந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊனம் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை நார்மல் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு 50,000 வரையும், மீதி இருக்கக்கூடிய அனைவருக்குமே 2 லட்சம் வரையும் உங்களுக்கு அமௌண்ட் கிளைம் ஆகுங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இது முற்றிலும் உங்களுக்கு இலவசம் தான். ஆனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கின 45 நாட்களில் ஒரு டைமோ இல்லைனா சில பேங்க்கில் வந்து 30 நாளுக்கு ஒரு டைமோ ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணி இருக்கணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய 2 காப்பீடும் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத உங்களுடைய பேங்க் பிரான்ச்சை போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஜிட்டல் உலகம் தற்பொழுது உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. பணம் இல்லாவிட்டாலும் கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். உங்களிடம் மொபைல் இருந்தால் நீங்கள் விரும்பும் எதையும் வாங்கலாம். ஆன்லைன் பேங்கிங் வசதி இல்லாதவர்களுக்கு ஏடிஎம் டெபிட் கார்டுகள் கிடைக்கும். எந்த வங்கியிலும் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த அட்டை உள்ளது. ஆனால் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பதற்கு, பணம் டெபாசிட் செய்வதற்கு மட்டுமே இந்த அட்டைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். மாறாக அதில் பயன்கள் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கார்டில் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. டெபிட் கார்டில் ஷாப்பிங் அல்லது ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கும் வசதி உள்ளது. டெபிட் கார்டு மூலமாக இலவச காப்பீடு கிடைக்கும். இதை அறியாத பலர் இலவச வசதிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இதை உடனே தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, ஏடிஎம் கார்டில் பணம் வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் அந்த காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு 1 லட்சம் இன்சூரன்ஸ்
பிளாட்டினம் ஏட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2 லட்சம் இன்சூரன்ஸ், விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1.5 முதல் 2 லட்சம் வரை காப்பீடு தொகையை நீங்கள் பெறக்கொள்ளலாம். மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் 50,000 வரையும் காப்பீடு செய்யலாம். மோடி அரசுக்கு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அனைத்தும் கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டத்தை தொடங்கினார். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா டெபிட் கார்டில் ஷாப்பிங் அல்லது ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கும் வசதி உள்ளது. டெபிட் கார்டு மூலமாகவும் இலவச காப்பீடு கிடைக்கும். இதை அறியாத பல வசதிகளை பயன்படுத்த முடியாமல் தவிர்க்கின்றனர். மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை இழப்பீடு வழங்கும். டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இப்போந்தே. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போந்தே ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. கிளாசிக் ஏடிஎம் மற்றும் பயன்படுத்துபவர்களுக்கு 1 லட்சம் இன்சூரன்ஸ், பிளாட்டினம் ஏடிஎம் வைத்திருப்பவர்களுக்கு 2 லட்சம் இன்சூரன்ஸ், விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1.5லிருந்து 2 லட்சம் வரை தொகை காப்பீடும் பெற முடியுங்க. ஸோ மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர் 50,000 வரை காப்பீடு செய்யலாம். மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் ஜன்தன் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காருங்க. ஸோ மக்களே, இதுதாங்க இப்போ இருக்கிற ரேஷன் கடையில் ரேஷன் ஷாப்பில் இருக்கிற முக்கியமான அப்டேட்டு. மேலே பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சற்று வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட்கள் வெளியாயிருக்கு. அது என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருக்கேன். ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது எப்போ வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது வழங்கப்படும். இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நாம் நார்மலாக பணத்தை டெபாசிட் பண்ணுறதும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதும் இந்த மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஏடிஎம் கார்டு ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பணம் கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்குது இப்போ வரைக்கும். அதனால தான் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்றது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் வரை பணம் அப்படின்றது நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அனைத்து பேங்க் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எல்லா பேங்க் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் ஃப்யூச்சரில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதுக்கு தேவைப்படலாம். அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்றது பணம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் இதில் 2 வகையான சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று விபத்து காப்பீடு, இன்னொன்று ஆயுள் காப்பீடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீடு மூலமாக தான் உங்களுக்கு 2 லட்சம் அப்படின்ற பணம் கிடைக்க போகுது. ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு சில பேங்க்கில் ரெண்டுமே உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேங்க்கில் ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க இல்லையா, இல்லை விபத்து காப்பீடும் கொடுப்பாங்க. உங்கள் பேங்க்கில் எதை கொடுக்குறாங்க அப்படின்றத கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆயுள் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆயுள் காப்பீடு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்தில் மரணம் நிகழ்ந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் குடும்பத்துக்கு பர்டிகுலர் அமௌண்ட் டெபிட் கார்டு தருவாங்க. நீங்கள் எந்த வகையான டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஃபேமிலிக்கு
ரூபாய் 2,00,000 அமௌண்ட் வந்து கிளைம் கிடைக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் இறந்து விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஊனம் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் 2,00,000 வரை நார்மல் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு 50,000 வரையும், மீதி இருக்கக்கூடிய அனைவருக்குமே 2,00,000 வரையும் உங்களுக்கு அமௌண்ட் கிளைம் ஆகுங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இது முற்றிலும் உங்களுக்கு இலவசம் தான். ஆனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கின 40 நாட்களில் ஒரு டைமோ இல்லைனா சில பேங்க்கில் வந்து 30 நாளுக்கு ஒரு டைமோ ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணி இருக்கணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய 2 காப்பீடும் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத உங்களுடைய பேங்க் பிரான்ச்சை போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஜிட்டல் உலகம் தற்பொழுது உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. பணம் இல்லாவிட்டாலும் கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். உங்களிடம் மொபைல் இருந்தால் நீங்கள் விரும்பும் எதையும் வாங்கலாம். ஆன்லைன் பேங்கிங் வசதி இல்லாதவர்களுக்கு ஏடிஎம் டெபிட் கார்டுகள் கிடைக்கும். எந்த வங்கியிலும் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த அட்டை உள்ளது. ஆனால் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பதற்கு, பணம் டெபாசிட் செய்வதற்கு மட்டுமே இந்த அட்டைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். மாறாக அதில் பயன்கள் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கார்டில் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. டெபிட் கார்டில் ஷாப்பிங் அல்லது ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கும் வசதி உள்ளது. டெபிட் கார்டு மூலமாக இலவச காப்பீடு கிடைக்கும். இதை அறியாத பலர் இலவச வசதிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இதை உடனே தவிர்த்து கொள்ளுங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டில் பணம் வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் அந்த காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு 1,00,000 இன்சூரன்ஸ், பிளாட்டினம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2,00,000 இன்சூரன்ஸ், விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1.5 முதல் 2,00,000 வரை காப்பீடு தொகையை நீங்கள் பெறக்கொள்ளலாம். மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் 50,000 வரையும் காப்பீடு செய்யலாம். மோடி அரசுக்கு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதம மந்திரி ஜன்தன் திட்டத்தை தொடங்கினார். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டில் ஷாப்பிங் அல்லது ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கும் வசதி உள்ளது. டெபிட் கார்டு மூலமாகவும் இலவச காப்பீடு கிடைக்கும். இதை அறியாத பல வசதிகளை பயன்படுத்த முடியாமல் தவிர்க்கின்றனர். மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு 1,00,000 முதல் 2,00,000 வரை இழப்பீடு வழங்கும். டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இப்போந்தே. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போந்தே ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. கிளாசிக் ஏடிஎம் மற்றும் பயன்படுத்துபவர்களுக்கு 1,00,000 இன்சூரன்ஸ், பிளாட்டினம் ஏடிஎம் வைத்திருப்பவர்களுக்கு 2,00,000 இன்சூரன்ஸ், விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1.5லிருந்து 2,00,000 வரை தொகை காப்பீடும் பெற முடியுங்க. ஸோ மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர் வந்து 50,000 வரை காப்பீடு செய்யலாம். மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் ஜன்தன் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காருங்க. ஸோ மக்களே, இதுதாங்க இப்போ இருக்கிற ரேஷன் ஷாப்பில் இருக்கிற முக்கியமான அப்டேட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.